சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகனுடைய பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என் அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆனந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய செல்வ வளத்தை, நமக்குள்ள ஒரு துணிச்சலை, தைரியத்தை வரவழைத்து பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்கு. ஆனந்தம் தாண்டவமாடக்கூடிய வருஷம், கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய வருஷம், பிள்ளைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நல்ல ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாகவும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வருஷமாகவும், எதை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோமோ தேடிய பொருள் கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் வெற்றிக்காக, எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நல்ல உறவுகளுக்காக, எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நம்மளுடைய வழக்குகளில் நமக்கு வெற்றி கிடைப்பதற்காக, எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பூமி லாபத்திற்காக, எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நம்மளுடைய பொருளாதார உயர்வுக்காக. நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய அருமையான வருஷம் 2024 மகர ராசிக்கு 100% இது நடக்கும். மகா பெரியவருடைய அனுகிரகம், காஞ்சி மகா பெரியவர் இந்த வருஷத்திலேயே 2024 மகர ராசி, ஒவ்வொரு வருஷமும் காஞ்சி மகா பெரியவருடைய அனுகிரகம் ஒவ்வொரு ராசிக்கு கிடைக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் மகர ராசிக்கு பரிபூர்ணமாக அவருடைய பார்வை கிடைக்கும். காஞ்சி மகா பெரியவருடைய அனுகிரகம், பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாக கடவுள்கிட்ட இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை கிடைச்சிச்சுன்னா பெரிய விஷயம். இந்த வருஷம் மகர ராசிக்கு கிடைக்குது. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் மேல் இருந்த பழி பாவங்கள் விலகக்கூடிய நேரம். பழி பாவங்கள், ஏதோ ஒரு பழி வந்துடுச்சுங்க, என்னுடைய லைஃப்ல இந்த பழி வந்திருக்க கூடாது, வந்துருச்சு, அது விலகிற நேரம். நாம ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது கூட பாவம் கூட சொல்லலாம் சில பேர். ஏன்னா என்னன்னு யோசிக்கலையே, நானும் என் பிள்ளைகள் யோசிக்கல, நானும் யோசிக்கல. இப்போ என்ன பண்றது, என் பிள்ளைகள் வாழ்க்கை என்னால் கெட்டிடக்கூடாது, இப்போ நான் என்னங்க பண்றது, அதுக்கும் விடையை கொடுக்குறேங்கிறார் மகாபெரியவர். அந்த காமாட்சி உங்க பக்கம் இருக்கிறார். காஞ்சியில் இருக்கிற காமாட்சி மகர ராசிக்காரர்கள் பக்கம் இந்த ஆண்டு, மகர ராசிக்காரர்கள் பக்கம். அதனால காமாட்சி நிச்சயமாக அனுகிரகம் பண்றார். மகர ராசிக்காரர்களே, இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே சனி பகவான் உங்களை விட்டு வெளியில போயிடுறார். உள்ள வரும்போதே சனி உங்கள்கிட்ட இல்லை, ஜென்ம சனியா இருந்தவர் உங்களை விட்டு வெளியில போயிடுறாரு. அப்படின்னா ஒரு துணிச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் பயந்து இருந்த உங்க வாழ்க்கையில துணிச்சலோடு இந்த வருஷத்தை நீங்க வெளியில கொண்டு வரீங்க. உள்ள வரும்போது துணிச்சல், உங்க துணிச்சலை வெளியில கொண்டு வரீங்க. எப்ப யாருக்கிட்ட பேசணும், எப்ப எதை பேசணும் அப்படின்னு தெரிந்து பேச போறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கத்தி பார்த்தோம், கதறி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. உறவுகளும் நமக்கு சாதகம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற உற்றவர்களும் சாதகம் இல்லை. எல்லாம் கோர்ட்டு கேஸுக்கு போகுது. நம்ம மேல வழக்கு தொடுக்கிறதுக்கும் நம்மளை இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரத்துக்குமே தயார் பண்ணுதுங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பொருள் நேரம். நம்மளை பத்தி யாரும் இனிமே பேச மாட்டாங்க, நல்லதை பேசுவாங்க, கெட்டது பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சதை விட இப்ப நம்ம நல்லா வாழ போறோம். மகர ராசிக்காரர்களே, இதுதான் சொன்னேன். மகா பெரியவருடைய அனுகிரகம், காஞ்சி காமாட்சியோட அனுகிரகம், நல்லவர்களுடைய பார்வையெல்லாம் உங்க பக்கம் திரும்புது. இதை விட என்னங்க நல்ல நேரம், இதை விட என்னங்க நல்ல நேரம். இது ஒரு அருமையான நேரங்க, பவித்திரமான நேரங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரத்தை இந்த 2024 ஆரம்பத்திலேயே வருதுங்க. இதுல சனி பகவான் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். இதுவரைக்கும் மந்தமாக கிடப்புல கடந்த விஷயங்கள் படப்பட நடக்க போகுது.
இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி யோகங்கள், குலுக்கல்களில் பரிசுகள், இது நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, 2023 பிற்பகுதியிலேயே உங்களுக்குள்ள ஒரு மனோதிடம் உருவாயிடுச்சு. உண்மைதானே? அந்த மனோதிடம், அதாவது இனிமேல் சமாளிச்சிருவோம்யா, இனிமேல் நம்ம சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வந்துட்டீங்க. அதனால உங்களால் இனிமேல் உள்ள போகாத இடமே கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துக்கும் உள்ள போறீங்க. சக்சஸ்ஃபுல் டைம். ஒரு பேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இசை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கக்கூடிய நேரம். குடும்ப பிரச்சனைகள்ல நம்ம நிறைய உழண்டு போயிட்டோம், ரொம்ப உழண்டு போயிட்டோம், சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. முதல்ல விவாகரத்திலிருந்து விடுதலை, இல்லை கம்பல்சரி விவாகரத்துனா அது விவாகரத்து கிடைக்கவே இல்லைன்னா விவாகரத்து கிடைக்க போகுது. ஆக இல்லறத்தில் ஒரு இனிமை கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 50 வயசுல லவ் வரும், காதல், நிச்சயமாக காதல் சக்ஸஸ். எனக்கு 50 வயசுலேயே வரும் அப்படின்வாங்க. ஏன்னா காதலுக்கு என்ன வயசாக இருக்கு. தனி மரமாக இருந்தவர்கள் இனிமேல் சேர்ந்து வாழ்வாங்க. உண்மைங்க. நம்மளை அரவணைக்கு ஒரு உறவு வேணாமா? ஆசைக்கு மட்டும் உறவு இருந்த என்னங்க புண்ணியம்? அரவணைக்கு உறவு வேணாமா? அந்த அரவணைக்கக்கூடிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் மகரத்திற்கு. நம்ம ஆசையை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் நம்ம பக்கம் வருவாங்க. பயந்த காலம் போய் நமக்கு உள்ளதை பெறுவோங்கிற காலம் வந்துருச்சு. இதை சனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாதகமாக கொடுப்பார். சட்ட ரீதியான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். உங்க மேல வீண் பழி போட்டவர்கள்லாம், ஆகா இந்த ஆளை அசைக்க முடியலப்பா, இந்த அம்மாவை அசைக்க முடியலன்னு யோசிப்பாங்க. இல்லறத்துல சந்தோஷம் ஏற்படும். புது லைஃப், புது ஒரு நிம்மதியான லைஃப்குள்ள போறீங்க. ஆப்பாடா அப்படின்னு. மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ். நிறைய பேர் இந்த மருத்துவத்துறைக்கு வரணும் ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். கடன் அடையக்கூடிய நேரம், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். உங்க வயசை மீறி ஒர்க் பண்ண போறீங்க. ஏன்னா ஒர்க் மேல உள்ள லவ் இப்ப அதிகமாகும். லவ், காதல்ங்கிறது வெறும் ஒரு பொண்ணு மேல மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை, பையன் மேல மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை. காதல் எது மேலும் வைக்கலாம். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்புக்கு பேர் தான் காதல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமைக்கு பேர் தான் காதல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிக்கு பேர் தான் காதல். இதென்னங்க காதல்? வேற என்னங்க காதல்? ஒரு மனைவி ஹஸ்பண்டை பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறாரு, அது காதல் இருக்கிறதுனால தான் ஏத்துக்கிறாரு. அதை திட்டும் போது திருப்பி திட்டினா அது பேர் காதல் இல்லை. ஒரு கணவன் பயங்கரமா சித்திரவதை பண்றாரு மனைவியை, அதை ஏத்துக்கிறாங்க அந்த மனைவி. காரணம் காதல், அது பேர் தான் காதல். வலியை பொறுத்து கொண்டால் அதுக்கு பேர் காதல். இது என்னுடைய டெஃபினேஷன். இது உண்மையா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம நினைக்கிற மாதிரி காதல்லாம் முத்தம் கொடுக்கறதும் பொருள் வாங்கி கொடுக்கறதும் கிடையாது. வலியை ஏற்றுக்கொண்டால் அது பேர் காதல். வலி சார், ஒருத்தவங்களை திட்டுறாங்க, அவங்க மனசு வலிக்கும் தானே இன்னொருத்தவங்க திட்டுறாங்க, அதை ஏற்றுக்கிறோம்ல, அது பேர் காதல். காதல் இருக்கிறதுனால ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே காதலில் தான் வரும். அப்படிப்பட்ட அந்த காதல் வளரக்கூடிய அருமையான நேரம் மகரத்துக்கு. பல உறவுகள் பிரிந்து கிடைக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரப்போகுது, குடும்பங்கள் ஒன்று சேரப்போகுது. ஒரு அற்புதமான நேரம் மகர ராசி டைம், வெரி குட் டைம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துகிறார். இதுக்கு இடையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர்வீக புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது இடம். இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார். இவர் ஏப்ரல் மாசத்துல 5ஆம் இடம். வீட்டில் சுபகாரியம் நடந்தே தீரணும். வயசானவர்களாக இருந்தால் பேரப்பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சுகங்களை பிரித்து கொடுத்து அவர்களுக்கு சுபகாரியங்களை நடத்தணும். வயசில் உள்ளவங்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம், சீர்வரிசைகள்லாம் செஞ்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்.
சின்ன பிள்ளைகளாக இருக்கும் சார் அப்படின்னா படிப்பில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். எதிர்பார்த்து வெளிநாடு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. பயண விஷயங்கள்ல கண்டிப்பாக சக்ஸஸ். உங்கள் கிரேட் உயரக்கூடிய நேரம். விமான பயணங்களை கண்டிப்பாக நாம் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்துல பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு சிறப்பான டைம், சிறப்பான நேரம். தெய்வ பலம் பரிபூர்ணமா இருக்கு மகர ராசிக்காரர்களே. தெய்வ பலம் பரிபூர்ணமா இருக்கு. அதுவும் 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறனால வாழை மரம் கட்டி மேலதாளங்கள் கொட்டி வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போகக்கூடிய இடம். பெருமிச்சு விடுங்க, நிம்மதியா நல்லது நடக்க போகுது. முதல்ல நான் சொல்றத நம்பணும், அப்பதான் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சாமி நீங்க சொல்லிட்டீங்க, உங்க வாக்கு அப்படியே நடக்கட்டும். நான் எப்பயுமே என் வீடியோ சொல்லும் போது நான் சொல்லுவேன், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் மட்டும் சொல்லிட்டே இருங்க, நடந்துடும். என் வீடியோ பார்க்குறவர்கள் அப்படியே நடக்கட்டும் மட்டும் சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க. நான் பேசுறத காதில் வாங்கிக்கிட்டு சொல்லுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நிறைய தடவை வீடியோ போட்டு பாருங்கன்னு கூட சொல்லுவேன். அப்படியே நடக்கட்டும்னு சொன்னீங்கன்னா நடக்குது. இது நான் சொல்லலை, என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன், அப்படியே நடக்கட்டும்னு சொல்லும்போது நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதுதான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஒரு சார் வீட்டுக்குள்ள லக்ஷ்மியே உள்ளே வர முடியல, தடை, குலதெய்வத்தினால தடை, குலதெய்வ வழிபாடு பண்ணாததுனால தடை. இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிங்க, லக்ஷ்மி உள்ளே வந்துடுவா. பெரியவர்களுடைய சாபம், அதனால வீட்டுக்குள்ள லக்ஷ்மி உள்ளே வர முடியல. இப்போ பெரியவர்களுடைய சாபத்தை எப்படி போக்குறது? அவர்கள்ட்ட ஆசீர்வாதம், குருமார்கள் ஆசீர்வாதம். அதை நான் சொன்னேன், இந்த வருஷம் குருவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ சாபங்கள் விலகுது, தெய்வ சாபங்கள் விலகுது, பெரியவர்கள் சாபங்கள் விலகுது. 100% ஒரு நல்ல நேரம். அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே, இந்த மகர ராசிக்கு 100% நல்ல நேரம். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ கேட்கும்போது அப்படியே நடக்கட்டும் மட்டும் சொல்லுங்க. சாபம் விலகுதுப்பா அப்படின்னு, ஆமாம் அப்படியே நடக்கட்டும், சாபம் விலகட்டும், வாழ்த்துக்கள். விலகிடுச்சு. 2024 வெற்றியை பார்த்தே தீரணும் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே. ஆணை முகத்தோனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. ஆணை முகத்தோனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. கொழுக்கட்டை, சங்கடகர சதுர்த்தி கண்டிப்பா விரதம் இருக்கணும். சங்கடகர சதுர்த்தி கண்டிப்பா நீங்க விரதம் இருக்கணும். சஷ்டி விரதம் நிச்சயமா இருக்கணும். சுக்லபட்ச சஷ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசை கழிச்சு 6வது நாள், அமாவாசை கழித்து 6வது நாள் வரக்கூடிய சஷ்டி விரதம் மகர ராசிக்காரர்கள் அவசியம் இருக்கணும். ஏன்னா செவ்வாய் உச்சம். சிறுவாபுரி முருகன், தெற்கு பொய்கை நல்லூர், பொறவாச்சேரி முருகன், சிக்கல் முருகன், முருகன் ஸ்தலங்களுக்கு போங்க. சுவாமிமலை முருகன், இந்த முருகப்பெருமான் முடிஞ்ச கந்த குரு கவசம்னு சொல்லுவாங்க, அது படிக்கணும் மகர ராசிக்காரர்கள். கந்த குரு கவசம் மகர ராசிக்காரர்கள் படிங்க. ஏன்னா கந்த குரு, ஏன்னா குரு உங்களுக்கு கந்தனாக உட்காந்துப்பார். ஏன்னா உங்களுக்கு குரு நீசம், செவ்வாய் உச்சம். கந்த குரு கவசம் படிச்சிங்கன்னா தொடர்ந்து உங்கள் வீட்டில் படிக்கப்பட்டால் நிச்சயமாக வீடு, மனை, யோகம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். இனிமேல் நல்லது தான். அடிக்கடி கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது நடக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க இந்த வருஷத்தில். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க போகுது. ஆனந்தம் பெருக போகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லளவும் சந்தேகமில்லை, இந்த வருஷம் சக்சஸ். அதுவும் லாட்ரி யோகம் ஏற்பட போகுது. மகா பெரியவரை பிரார்த்தனை பண்ணுங்க, காமாட்சியை பிரார்த்தனை பண்ணுங்க, ராகவேந்திரரை பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக தெய்வ பலம் உண்டு. மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆயத்த பணிகள். இன்னும் சொல்லப்போனால் ஆபரண பதிவுகள் ஏற்பட போகுது. ஆபரணம் வாங்க போறீங்க, ஆபரணத்தின் மீது நாட்டம் ஏற்பட போகுது.
அதான் சொன்னேன், குடும்ப சந்தோஷம் வருதுன்னும் போது ஆபரணம் வந்து தானே ஆகணும். இந்த சந்தோஷங்கள்லாம் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் வீட்டில் டெக்னிக்கல் படிப்பு படிக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம். கண்டிப்பாக லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமையில் தான் இந்த ஒளிப்பதிவே நடக்குது. செவ்வாய்க்கிழமையில் தான் இந்த ஒளிப்பதிவு நடக்குது. அதுவும் முருகனுடைய அருள் தான். அதனால் முருகன் தான் இந்த வாக்குகளை சொல்கிறான். சுப்பிரமணிய சுவாமி தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லைன்னுவாங்க. இந்த வருஷத்தில் 12 மாதமும் நீங்கள் கண்டிப்பாக சுக்கலபக்ஷ சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை பிடிங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், கடன் அடையும், கவலைகள் தீரும், உங்களோட வாழ்க்கை உயரும். கந்தகுரு கவசம் அவசியமாக படிங்க. உங்கள் வீட்டில் யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. செய்யலாங்களா பிள்ளைகளா? நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனந்தமாக கொண்டாடுவோம் 2024. எந்த குறையும் வரலப்பா. இந்த வருஷத்தில் உங்கள் தைரியமும் வீரமும் உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்த போகுது. இது வரைக்கும் உங்களை அசால்ட்டாக நினச்சவங்கெல்லாம் பயந்து போகிறாங்க. இவங்களுக்குள்ளேயும் இந்த விஸ்வரூப யோகம் இருக்குது அப்படின்னு. ஓகே, வெற்றி உண்டாகட்டும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு, பராசக்தி 16 செல்வத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பா. நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களே, ஆனந்தமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், ஆனந்தம் பெருகட்டும்.